தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 26 இறைவசனங்கள் 14 முதல் 25 முடிய. அக்காலத்தில் பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் பன்னிருவரோடும் பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு! அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று புனித வாரம் புதன்கிழமை ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு, யூதாஸால காட்டி கொடுக்க போறத முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. ஓகேங்களா, தான் வந்து காட்டி கொடுக்க போறத சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம என்ன பண்ண போறாரு, தன்னுடைய உடலையே நம்ம அனைவருக்கும் உணவாக கொடுக்க போறாரு. தன்னுடைய ரத்தத்தை நம்ம அனைவருக்கும் பானமா கொடுக்க போறாரு. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு அது மட்டும் இல்லாம என்ன பண்ண போறாரு, மிகப்பெரிய ஒரு அருட்சாதனத்த, பாவத்த மன்னிச்சு குருத்துவம் அப்படிங்கிற ஒரு அருட்சாதனத்த வந்து உருவாக்க போறாரு. ஸோ எல்லாரும் இன்றைய நாள்ல நல்ல பாவ சங்கீதனை செய்து தயாராகுவோம். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.